இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 13,000 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே சூசைட் பண்ணிக்கிறாங்க. நான் அப்போ அதை நம்பலை. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, லவ்னு அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும்போது ஏன் அவங்க சூசைட் பண்ணுறாங்கன்னு நான் யோசிச்சிருக்கேன். இப்போ தான் தெரியுது, சூசைட் கொடுக்குற பெயினை விட லைஃப்பில் நம்ம ஒரு ஃபெயிலியர்னு தெரியும் போது கிடைக்கிற பெயின் ரொம்ப அதிகம். அப்படி ஒரு பெயின் தான் என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கு. எப்பயுமே நம்ம லைஃப்பில் ஒரு பிரச்சனையை சரி பண்ண போகும்போது அது இன்னொரு பிரச்சனையோட ஆரம்பமாக வந்து நிற்கும். ஹலோ. ஹலோ. நேற்று ஃபோன் பண்ண, ஏன் எடுக்கல? எடுக்கணும்னு தோணலை. தோணலையா? இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு இப்போ கால் பண்ணியிருக்க? ஏன் நீ முன்ன மாதிரி பேச மாட்ற? ரொம்ப அவாய்ட் பண்ணுற நீ. அப்படிலாம் இல்லையே. என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம் என்னன்னு உனக்கே தெரியுமே. எது இருந்தாலும் உட்காந்து பேசினா தான் தெரியும், தெரியுமா? பேசி சால்வ் பண்ணுற ஸ்டேஜெல்லாம் நம்ம எப்பயோ தாண்டிட்டோம். இப்போ என்ன வீட்டில் தெரிஞ்சிடுச்சு, அவ்வளோதானே? அவ்வளோதானா? உனக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல சொல்கிறதுக்கு? எப்படி இருந்தாலும் ஒரு நாள் தெரிய தான் போகுது, அது இன்னைக்கு நினச்சிக்கோ. சரி, என் வீட்டில் என்னன்னு பேச சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பையன் வெட்டியாக சுற்றுறான், அரியர்ஸ் வச்சுருக்கான், சீரியஸ்னஸே இல்லாமல் லைஃப்பை ரன் பண்ணிட்டுருக்கான். இதெல்லாம் சொன்னால் என் வீட்டில் அக்செப்ட் பண்ணுவாங்க, நீ நம்புறியா? என் ஃபஸ்ட் இயரில் அந்த நம்பிக்கையில் தான் நான் லவ் பண்ணேன், அதே நம்பிக்கையிலே போய் சொல்லு. அப்போது இருந்த நம்பிக்கை எனக்கு இப்போ இல்லாத மாதிரி இருக்கு. ஏன் உனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை? தெரியல, ஆனால் அந்த கான்ஃபிடென்ஸ் போனதுக்கும் நீ தான் காரணம். இங்கே பாராதிரா, எனக்கு ஒரு 3 months டைம் கொடு. நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு நல்லா ஜாப் போயிட்டு நான் உங்கள் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன். இதே மாதிரி என்கிட்ட 4வது வாட்டி சொல்கிறேன். எத்தனை தடவை இதை என்ன நம்ப சொல்கிற? எனக்கு என்னமோ இது சரியாக வரும்னு தோணலை. என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல. எனக்கு எல்லா லவ்வர்ஸும் ஒரு பாயிண்ட்டுக்கு வரவே கூடாதுன்னு நினச்சிருப்பாங்கல்ல. மேபி நம்ம அந்த பாயிண்டில் தான் இருக்கோன்னு தோணுது. நீ பேசுறது என்னதான் பேசுறேன்னு புரிஞ்சு தான் பேசுறியா? இப்போ கூட தெரியுதா? நான் ஒரு விஷயம் சொல்ல வந்தா அதை கேட்காம நீ கால் கட் பண்ணுற. இதுதான் உன் பிரச்சனையே. லவ்வர்ஸ்குள்ள பிரச்சனை வர்றதெல்லாம் சகஜம் தான் ஆதிரா. அதுக்காக எத்தனை தடவை பிரச்சனை பண்ணிட்டு இருக்க போகிற விஷ்ணு? திரும்ப ஒரு பிரச்சனை வந்து அதை சால்வ் பண்ணி இதுவே லைஃப் ஃபுல்லாக பிரச்சனையோட வாழ சொல்கிறியா? எனக்கு இந்த லைஃப் பிடிக்கல. இப்போ கடைசியாக என்னதான் சொல்ல வர? நம்ம எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். வாடா, எப்போ வந்த? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. எங்கே முன்ன மாதிரி இருந்தால் அப்பப்போ பார்க்கலாம். ஏன் வீட்டுக்கு போயிட்டு வரியா? ஆமாம். அம்மா என்ன சொன்னாங்க? என்னதான்டா உனக்கு பிரச்சனை? ஏன்டா இப்படி இருக்க? காலையிலேருந்து நிறைய பேர் திட்டாங்கடா, உனக்கும் வேணா திட்டிட்டு போ. அதிரா கிட்ட கூட பேசினேன், நீ சரியே இல்லைன்னு சொன்னான். என்னதான்டா உனக்கு பிரச்சனை சொல்லு. எப்பா அடி விடுங்கடா, நான் என்னமோ பண்ணுறேன், எப்படியோ போகிறேன், விடுங்க. இப்படி ஏதாச்சும் பிரச்சனைனா எந்த ட்ரைவும் பண்ணாமல் சுச்சுவேஷன் மேலே மட்டுமே பழி போட்டுருக்க போறியாடா? சொல்கிறது ஈஸிடா, என் இடத்துல இருந்து பாரு, அப்போ தெரியும் உனக்கு. இப்படி லைஃபை பார்த்து பயந்து ஓடிட்டே தான் இருக்க போறியா? எப்போதான்டா லைஃபை ஃபேஸ் பண்ண போற? அவ்வளோதாடா உனக்கு. இப்படி லைஃப்ல எப்பயுமே செல்ஃபிஷாக தான் இருக்க போறியாடா? உன்னெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் திருத்த முடியாதுடா. என்னைக்காச்சும் இதை நோட் பண்ணியிருக்கீங்களா? நம்ம லைஃப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நல்லதே சொன்னால் கூட நம்ம அதை தப்பாக தான் எடுத்துப்போம்.
ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அதை யோசித்து பார்த்தா அவங்க சொன்னது தான் சரின்னு தோணும். ஆனால் அவங்க சொல்லும்போது நமக்கு அது எடுத்துக்கணும்னு தோணாது. இதுதான் நான் சொன்ன பாயிண்ட். நம்ம ஃபெயிலியர் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மைண்ட் நம்மளை அந்த சூசைட்னு ஒரு மென்டல் பிளாக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடும். எனக்கும் வேறு வழி தெரியல. ஹலோ ஹலோ, யார்? விஷ்ணுவா? ஆமாங்க. ப்ரோ, நீங்கள் என்ன நேற்று பிளட் டொனேட் பண்ண வந்தீங்க? ஆமாம். ஆக்சுவலி பிளட் டொனேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. எதுக்கு தேங்க்ஸு? உங்களால் தான் என் ஒய்ஃபும் என் குழந்தைங்களும் இப்போ நல்லா இருக்காங்க. ஆக்சுவலாக நேற்று அவங்களுக்கு சடனாக ப்ரெக்னென்சி பெயின் வந்துச்சு. டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணிட்டோம். பட் ஹெவி பிளட் லாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. என் ஒய்ஃப்க்கு ரேரான பிளட்டு ஹாஸ்பிட்டல்லையும் கிடைக்கலன்னு பிளட் பேங்க்கில் ரெக்வஸ்ட் பண்ணாங்க. அங்கேயே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஸ்டோரி போட சொன்னேன். இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு தான் நீங்கள் பிளட் டொனேட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் டொனேட் பண்ண பிளட்னால தான் இப்போ என் ஒய்ஃபும் என் குழந்தைங்களும் உயிரோட இருக்காங்க. ரொம்ப நன்றி. ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ. எல்லோரும் எப்படி இருக்காங்க? 2 பேரும் நல்லா இருக்காங்க ப்ரோ. நீங்கள் என் லைஃப்பில் ரொம்ப ஸ்பெஷலான பர்சன். நீங்கள் செஞ்ச ஹெல்ப்பை என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் ப்ரோ. ஆக்சுவலாக நான் இந்த டெசிஷன் எடுத்துருக்க கூடாதுல்ல. நான் ஏன் சூசைட் பண்ண போனேன்? ஒருவேளை சூசைட் பண்ணியிருந்தா அவன் சொன்ன மாதிரி லைஃப்பை பார்த்து பயந்து செத்துருப்பேன்ல. பரவாயில்ல, இப்போ லைஃப்பில் இருக்க இந்த கொஞ்சம் ஹோப் போதும். என் லைஃப்பில் இருக்க எல்லாமே சரி பண்ணிட முடியுன்ற நம்பிக்கை வந்துடுச்சு. ஆக்சுவலாக லைஃப் ரொம்ப சிம்பிளில் நம்ம அதை காம்ப்ளிகேட் பண்ணாத வரைக்கும் இங்கே இருக்க எல்லாருக்கும் லைஃப்பில் பிரச்சனை இருக்குது. எல்லோரும் அந்த பிரச்சனையை பார்த்து ஓடிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் அந்த பிரச்சனையும் தாண்டி அந்த லைஃப்பில் இருக்க சின்ன சின்ன சந்தோஷத்தை பார்க்குறாங்க. அவங்களால தான் அவங்க லைஃப்பை ரொம்ப சந்தோஷமாக வாழ முடியுது. ஒரு நிமிஷம் நம்மக்கிட்ட இருக்க எல்லா பிரச்சனையும் தள்ளி வச்சுட்டு நம்ம லைஃப்பில் இருக்க சின்ன சின்ன சந்தோஷத்தை கவனித்து பாருங்கள். உங்கள் லைஃப் வேறு மாதிரி தெரியும்.